அம்மா வந்துட்டு காலையிலே முறுக்கு சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு 1 மணிக்கு தான் வந்து கூப்பிட்டு வந்தாங்களா, கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு தம்பி கூட்டிகிட்டு போயிருந்தேன். போயிட்டு அரிசியெல்லாம் போய் அரைச்சிட்டு வந்துட்டு, முறுக்குக்கு என்னென்ன பொருள் போடுவாங்களோ எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டேன். முக்கியமா நான் எதனால் வந்து வருவேன் அப்படின்னு சொன்னாங்க, நான் இந்த எடுபிடி வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் நான் இங்கே வருவேன். நான் வந்துட்டு மெயினான வேலை வந்துட்டு அம்மா தான் செய்வாங்க. எனக்கு முறுக்கு சுடுறதுக்கும் அவ்வளோ பிடிக்காது, சாப்பிடவே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால வந்துட்டு நான் முறுக்கு சுடுற விஷயத்துக்கு நான் போவே மாட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்சது எடுபிடி வேலை மட்டும் செஞ்சு கொடுப்பேன். முறுக்குனா என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு நான் வீட்டில் என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு கொடுக்கணும்னு தோணும். அந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இவங்களே வந்துட்டு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. சரின்ட்டு அம்மா வேறு டீ கேட்டாங்களா, சரி டீ வச்சு கொடுத்துட்டு, நான் வேறு தலைக்கு தண்ணி ஊற்றிருந்தேன். முடி வேறு ஈரமாக இருந்துச்சு. சரி முடி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கான தீனி போட்டுட்டு சாணி அள்ள மஞ்சு கையோட சாணி அள்ளி கொட்டிட்டு, நான் இந்த சாணி அள்ளும் போதெல்லாம் எனக்கு தோணும், உட்காந்துட்டு மாதம் ஆச்சுன்னா நான் சம்பளம் வாங்குவேன், என்னை போய் சாணி அள்ள வச்சிட்டிங்களேன்னு எனக்கு தோணும்.